நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லு. நான் வேலைக்கு போகலான்னு நினச்சி உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? வருத்தம்லாம் இல்லையே. பொய் சொல்லாத. நீ சொல்லும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே தான். நான் நார்மல் ஆயிட்டேன். பழகிடுச்சு. அம், சரி வா. ஏன் இங்கே இருக்க? உள்ள வா. ஒரு நிமிஷம் இரு. மறைக்காம சொல்லு. எனக்கு வேலை போனதை நினச்சி நீ என்ன நினைக்கிற? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன் உனக்கு தோணுதா? ஆ, அப்படிலாம் இல்ல. நீ உன் ஸ்கில்ஸ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். ஓ, அப்போ நான் ஒழுங்கா வேலை பார்க்கல, எனக்கு திறமை இல்லைன்னு சொல்கிறியா? ஏய், நான் அப்படி சொல்லல. பின்ன வேற எப்படி? நீ விடேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்து. வா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. இப்போ நமக்கு கமிட்மெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. அத பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. என்ன கமிட்மெண்ட் இருக்கு? உன் ஒருத்தரோட சேலரி வச்சு அதெல்லாம் மீட் பண்ண முடியும் தெரியும் தானே? மேனேஜ் பண்ணலாம். ஆனா நம்ம 2 பேருமே சம்பாதிச்சா இன்னும் நல்லா இருக்கும்ல. அடுத்த ஸ்டெப்ப இன்னும் கான்ஃபிடென்ட்டா எடுத்து வைக்கலாம். ஒருத்தர் சம்பளத்த மட்டுமே வச்சு எப்படி? ஒரு வேலை நான் வேலைக்கே போகலன்னா? அது எப்படி நீ போகாம இருப்ப? உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீ நாளைக்கே இன்டர்வியூ போனா கூட செலக்ட் ஆகிடுவ. அப்படி இல்லனா கூட 1 மந்த் ஆர் மேக்ஸிமம் 2 மந்த் அவ்வளவுதானே? சரி, 1 மாதம் 2 மாதம் ஆகுது, 2 மாதம் 3 மாதம் ஆகுது, 3 மாதம் 4 மாதம் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவ? இப்போதான் எனக்கு நிறையா கேள்வி வருது. நீயும் நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். ஆனால் நீ என்னை விட என் வேலைக்கு தான் அதிக ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குற. கொஞ்சம் உண்மையை சொல்கிறியா? நீ என்ன லவ் பண்ணியா, என் வேலையை லவ் பண்ணியா? யோசிக்கிறியா எதை லவ் பண்ணான்னு? யோசி, நான் உண்மையாக சொல்லு.